என்ன டிப்ஸ் கொடுக்க போகிறோமா? இன்னைக்கு பாவக்காய் கருமது. பாவக்காய் கருமது உடம்புக்கு ரொம்ப கருமதுன்னா பொரியல் இல்லையா? ஆமாம், கருமதுன்னா பொரியல். பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிபிக்கு ரொம்ப நல்லது. ப்ரெஷர்கார ஆளுக்கு இது டெய்லி கூட சாப்பிட்லாம். டெய்லி சாப்பிட்டா கூட ஒன்றும் இல்லை, நல்லது, உடம்புக்கு நல்லது. இது உப்பு மஞ்சப்பொடி போட்டு தான் திருத்தணும், இல்லாட்டி கசக்கும். நான் கொஞ்சம் வேணுங்கிற அளவு உப்பு மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். இப்படி திட்டிட்டு உள்ள இருக்கிற விதையை எடுத்துடணும். விதையெல்லாம் வச்சுருந்தா கசக்கும். விதையை எடுத்துட்டு சில பேர் பாவக்காய் கசக்குன்னு சாப்பிடவே மாட்டேங்கிறாள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கசப்பு தான் உடம்புக்கு நல்லது. அரிசியும் சேர்த்துக்கணும். கசப்பு ஒவ்வொரு காய் முத்தின காய் தான் கசக்கும். நல்ல பிஞ்சு வாங்கினா கசக்காது. சில காய் தான் கசக்கும். அது உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு பெசரி வச்சுட்டா கசப்பு இருக்காது. கசப்பு இருந்தாலும் ரொம்ப கசக்காது, கொஞ்சம் தான் கசக்கும். கரும்பு பண்ணும்போது கடைசியாக கொஞ்சோண்டு வெல்லம் மேலே போட்டு விட்டா தூவி விட்டுட்டோம். வெள்ளத்தை பொடி பண்ணி வச்சுட்டு மேலே கொஞ்சம் போட்டு விட்டோம்னா அது கசப்பு எடுத்துரும். சரி, இப்போ அந்த கருமதுக்கு என்ன பண்ணுவேன்? கருமதுக்கு இது பாவக்காய் பொடியாக கட் பண்ணிட்டு எலிப்பு செட்டில் கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் தாளிச்சுட்டு இந்த பாவக்காய் அதில் கொட்டி நல்லா ஜலத்தை விட்டு, ஏன்னா உப்பு இங்கேயே போட்டுரும், அதனால் உப்பு போட வேண்டாம். நல்லா ஜலத்தை விட்டு தெளித்து மூடி வச்சிடணும். மூடி வேணால் நல்லா வெந்துடும். வெந்தப்புறம் கொஞ்சம் பருப்பு, துவரம் பருப்பு, வேக விட்ட பருப்பு இருந்தால் பருப்பை கொஞ்சம் வெந்தப்புறம் வேக விட்டு குக்கரில் வேக விட்டுட்டு அந்த பருப்பை கொஞ்சம் புழிஞ்சி இந்த காய் நல்லா வெந்த அப்புறம் அந்த பருப்பையும் போட்டு ஒரு பிடிச்சபடி தேங்காயம் போட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கும்போது துளி வெள்ளத்தை போட்டு கலந்து வச்சுட்டா சூப்பராக இருக்கும். அதாவது நீ எல்லாருமே சாப்பிடலாம், எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லது. இது ஒரு மருந்தாகவும் இருக்கு. நிறைய விதம் பண்ணலாம். கரும்புது பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். நம்மளுக்கு பாவக்காய் பிட்லை இது தவசத்துக்கெல்லாம் சேர்த்துப்பா, மாலை விஷயத்துக்கு சேர்த்துக்கலாம், எல்லா விசேஷ நாள்லையும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் கல்யாண காலத்தில் பாவக்காய் சேர்த்துக்க மாட்டேன். அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும்போது கசப்பு சேர்க்கக்கூடாது. இப்படி பொடியாக சுற்றி இப்போ மாலையும் தவசம் இந்த மாதிரியானதுக்கு தர்ப்பண தினத்துக்கு மட்டும்தான் இது. அமாவாசை மாசப்பருப்பு தர்ப்பணத்துக்கு இது சேர்த்துக்கலாம். விசேஷம் அதாவது வெள்ளிக்கிழமை அப்புறம் நல்ல பண்ணக்கூடாது. அப்புறம் மற்றபடி நல்ல ஒரு கல்யாண நாள், பிறந்த நாள்லாம் பண்ணக்கூடாது, கசப்பு ஆகாது. பாவக்காய் கசக்குன்னு சொல்லிட்டு சில பேர் பண்ண மாட்டேன். கசப்பு வேண்டான்னு வேற காய் பண்ணுவா, இந்த காய் பண்ண மாட்டேன். சரி. ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி பண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதை இது ஜூஸாகவும் அடித்து குடிக்கலாம். ஜூஸ் அடிக்கலாம், பக்கோடா போடலாம், பிட்டில் பண்ணலாம், பக்கோடா போட்டு சாப்பிடலாம், சிப்ஸு மாதிரி வறுத்து வச்சு சாப்பிடலாம். சிப்ஸு கடையிலலாம் இப்போ சிப்ஸு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டான், பாவக்காய் சிப்ஸுன்னு. இப்போ சிப்ஸ் போட்டு சாப்பிடலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோ சிப்ஸு போட்டால் 2-3 நாளைக்கு வச்சிருந்து சாப்பிடலாம். மற்றதெல்லாம் எது பண்ணாலும் உடனே சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சம் தினம் ஒரு காயான்னு சாப்பிடணும். சரி, ஓகே. பொடியாக கட் பண்ணி இதில் போட்டு இப்படி பெசரிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் காய் பண்ணணும். ஆமாம், இது கொஞ்சம் நேரம் ஊறணும். ஆமாம். தேங்க்யூம்மா.